பூட்டி இருக்கு. என்னம்மா உள்ள இருக்கிற? மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி. எங்க? தெரியலையே, எனக்கு பசிக்குது டாடி. தம்பி, நீ இந்த வீட்டை வேணாலும் உட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்கிறாங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடாரா? சீக்கிரம் போமா வச்சலா, போமா சீக்கிரம், மேனேஜர் கூப்பிடாரு. போமா சீக்கிரம். வாங்க வாங்க. அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்துரு போல இருக்கு. மம்மி, பேய் படமா பார்த்துட்டு வந்த? பாய் மூடி. பொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு. பெருசா வச்சலான்னு, வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு. தியேட்டருக்கு வந்த பொறுக்கி பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டாங்களா? நேர்ல சொல்லியிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ண? எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சை தான் பண்ணணும். நான் போடட்டுமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது? அவ சத்தம் தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. அட சும்மாரியா, புள்ளைய வச்சு பூட்டி விட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா. பொறுத்தது போதும் பொங்கி எழுவார்னு பார்த்தா அவள்ல மனோர அவசரம் பேசுறா. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புன்னா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடிப்படி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநடுங்கல சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ், உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தண்ணியா இருக்குது? அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவ அண்ணன். ஃபர்ஸ்ட்ல போன்ல ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போனை கட் பண்ணோம்? காதை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. என்னங்க இந்த கதவை கொஞ்சம் சாத்துங்களேன். சரி. ஐயோ, உள்ள வந்து சாத்துங்க. குழந்தை வெளியே படுத்திருக்க. ஐயோ, இந்த காத்துலயும் மழையிலும் கூட புரியலையா உங்களுக்கு? உள்ள வந்து சாத்துங்க. நான் எப்படி வெளியே போறது? எல்லாம் அப்புறம் போலாம். என்ன? நீங்க தியேட்டர்ல வந்து அவசரமா கூப்பிட்டீங்களா? நானும் வேக வேகமா வந்தேன். கால் அடிபட்டுருச்சுங்க. அங்க மருந்து இருக்கு, எடுத்து போடுங்க. எங்க? இங்க. இங்க கணுக்கால வலிக்குதுங்க. கெண்ட கால் கூட வலிக்குதுங்க. முட்டிக்கால் வலிக்குமே. மம்மி மம்மி, ஏடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர. டாடா. யோ, என்ன ஏடி தொந்தரவு பண்ற? ஏமா பயப்பட மாவளப்பா. டாடி டாடி, அம்மா உங்களை எமான்னு கூப்பிடுறாங்களே, ஏன்? உங்க அம்மாவுக்கு ராத்திரியில நான் ராஜா, பகல்ல எம. போலாம். ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க. அதை நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்சை கிடையாது. அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டைப்பூச்சி கடிக்காது,
இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி மம்மி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? சனியனே, உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்கிட்ட போய் கேளு. வெவ்வே அது இதான். கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி டாடி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா? இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம். எவ்வளவு காசு மிச்சம். மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாடுறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ. என்ன பிக்சருக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேனா? ச்சே, யார் அது? வீடெல்லாம் ஒரே போக. శ్రీ వెంకటాచలపతే తవ సుప్రభాతం ఉత్తిష్టో గోవింద గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు ఉత్తిష్ట గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు ఉత్తిష్టో ఉత్తిష్ట గోవింద గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు మాదస్ సమస్య జగదా మధుకైటపారే వత్సే విహారి మనోహర దివ్యమూర్తే మాద సమస్య జగతా మధుకైటపారే వత్సో విహారి మనోహర దివ్యమూర్తే శ్రీ వెంకటాచలపతే తవ சுப்ரபாதம். ஏய், உன்னத கூப்பிடுறேன். சுப்ரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்காவா? வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி, விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி, என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவ நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது? நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ, நான் வச்சுக்கிட்டவ. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்துன்னு வச்சுக்கோ, வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருப்பேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏனுங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருப்பேன். தஞ்சாவூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்கண்ணா சாப்பிட வரேளா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதே மெட்ராஸ் இருந்துன்னு வச்சுக்கோ, இதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷனான பொட்டுல அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு நோண்ட ஞாபகத்துக்கு வருது. அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு? வித்தியாசமா நினைக்காத. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏண்டி, உனக்கு என்ன திமிரு இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம ஓ புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழி போடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டினிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்ன உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியானே, செருப்பால அடிப்பேன். ஏயா, 1000 தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னதை செய்யல.
நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நீ ஒண்ணு எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு இப்ப யாருக்கு தெரியுது? பாலை ஊத்துங்க, பாம்பு தானே வெளியே வந்துடும். அரைச்சை 3 வேளையும் 3 கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அடுத்து விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கிறான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். இப்படி சும்மா இருந்தா அர்த்தம் என்ன? வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளைய பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களே, முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா. முதலாளியாச்சே, அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு. மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் ஏன் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன். இன்னும் கெடாமலா இருக்கும். ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கோம். அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே. ஆமா, மாப்பிளையா மாப்பிள, பொல்லாத மாப்பிள. ரொம்ப ஆடாதரி, கீழே விழுந்துற போற. மாப்பிள, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா, குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இத பார், இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும். இல்லனா நான் உன்னை கூப்பிட வர மாட்டேன். என் வக்கீல் நோட்டீஸ் வரும். முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நோட்டீஸ் கிட்டீஸ் மிரட்டுற? நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பலன்னா நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன். உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். என் தங்கச்சியை வச்சு மிரட்டி என்ன பணி வைக்கிறான்னு பாக்குறியா? இத பாரு, நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றியே, அவன் என்னடா தப்பு பண்ணா? புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு சினிமாவுக்கு போனாலா? இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலைன்னு உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க அம்மா உன்னை பார்க்க வரும்போது வீட்டை பூட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா? உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சியை வளைச்சு என் சொத்தை வரதட்சணைங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்டேன். அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தார வார்த்து கொடுத்தண்டா. இந்த பெரிய மனுஷ ஆசைக்காக உன் தங்கச்சிய சல்லி காசு கூட வாங்காம நான் சம்சாரமா ஏத்துக்கிட்டேன்டா. உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக என் தங்கச்சியை பலியாட ஆக்க நினைச்ச. உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அவர் தங்கச்சி மேல அவருக்கு இருக்காதா? என்னமோ எல்லாத்தையும் எனக்கா தாரவத்தன் சொல்றியே. நான் சந்தோஷமா வாழணுங்கிற உனக்கு கொஞ்சமாவது இருந்தா உன் வீட்டுல இருக்க அவங்கள வெளியில அனுப்பிட்டு எங்க அண்ணியை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து. இல்லனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறதே மறந்துரு. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது. மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன். தியாகையா, இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா? சொல்லுமே. இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்திய செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? மாணிக்கம், செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன். என் புத்தியத்தானே செலவழிக்கணும். கழுது அதுல என்ன கஞ்சத்தனம்? செலவழிக்கிறேன். முட்டைய உடைச்சாத்தான் ஆம்லெட் போட முடியும். முடிவு எடுத்தாத்தான் ஒரு விடிவு வரும். பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. அவளுக்கு 2 பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். 1000 தான் சொல்லுங்க முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாத்தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும்.
அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவான். எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல. சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா பச்ச ஒண்ணா உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி என்ன இட்லி. ஏமாப்ள என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? எத பத்திரம். பத்திரமா? ஆ, அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா ஆ, யாரு? ஆண்டி இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஆ? சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமால? நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க வந்து சமைங்க. வா 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 வா. ம். அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல் இருக்க. அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு. என்னமோ பெருசா அவனோட நேர்மையும் நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப. இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு. நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறனா, கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க. நோ, என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க என்னது? மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கேயே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, அந்த சாரதாவை உன் பொண்ணு இப்ப ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து. இல்ல அவ அம்மா ஆயிடுவா, நீ ஆன்டி ஆயிடுவ. சீக்கிரமா பொட்டி எடுத்துக்கிட்டு புறப்படு. நான் இதுக்கு போட்டு எடுத்துட்டு புறப்படணும். இன்னைக்கும் இல்லாம என் மேல ஏன் அவ்வளவு அக்கறை? எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு தனி பாசம் தான். அப்புறம் ஏன் நான் விட்டுட்டு போன? அதுவா, ஒரு சின்ன கோவம், அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இப்பயா வந்த? அதை ஏன் கேக்குற? பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலயாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லு பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டாடி கிட்ட போய் எனக்கு அந்த ஆண்டிய பிடிக்கல, மம்மிய கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். எங்க சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா ஆண்டிய வெளிய அமிச்சிட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன். சோனியனே, சோனியனே, எனக்கு வந்து வாச்சி. உங்க அப்பா மாதிரி தானடி உனக்கு புத்தி இருக்கும். அந்த திருட்டு முட்டை உன்னைய நல்லா தெரிஞ்சு வச்சுட்டா. நான் சொல்லி கொடுத்ததா சொல்லுவானா? மூஞ்சிய பாரு, மூதே இருடி. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள இது? உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கேன். வந்து தாண்டி வந்திருக்கேன்.
வாங்க மாப்பிள. கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எப்ப கூட்டு போறீங்க? அவ மட்டும்னா இப்பவே கூட்டிட்டு போயிருவேன். அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்றான். அவ சொன்னாப்புல நாங்க வந்துருவோமா? அவ கூட இருக்கிறதா சொன்னது உங்களே இல்ல, வேற யார? அவகிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், பிடிவாதம், பொறாம இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கியே. வாடி. பாத்தீங்களா இந்த கொடுமையை? பாத்தீங்களா கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான்? பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. இருடா. ஏன் மாப்பிள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தானே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா? இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏய், என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவ இல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா? இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பேரு தாய் இல்லடி, அதோட வாழ்க்கைய மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவதாண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதோ பார், இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சாரதா எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா, இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. எங்கேயும் புள்ள நீ பெத்திருந்தாதானே புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்கதான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா. குழந்தை எங்கன்னே தெரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். மனசு அழுத்திக்காம வீட்டுக்குள்ள போமா. வாங்க மாப்பிள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையா? என்னாச்சு? இல்ல, விளையாடி இருந்த குழந்தைய காணும். என்னது? என் குழந்தைய காணுமா? என் குழந்தைய என்ன பண்ணுங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கு கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த பொய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க. பெத்த புள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்கிற பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? அம்மா, இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? அம்மா, இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது மூணும் திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. உங்க பேர் தானே வச்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும். ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க. சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா.
உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டு போக வந்திருந்தாரா? இல்ல. பின்ன என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல. அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அத அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்து ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தானற்ற குழந்தையை கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த Dress வளையல் ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தேனியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். போய் சொல்றா. என் குழந்தைய நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போய் சொல்றா. அவங்க போய் சொல்லல, நீதான் போய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க. இதான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? என் எதிர் வீட்டுல கூட இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்பா கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. யுவர் ஆனர், இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ். எனவே EPCO 302வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? போவது வந்திய மலை கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. சட்டப்படி தப்பு. எது? அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நிப்பாட்டுறது. அடே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே. அடடே மாமா, மூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க. இந்த சந்தனம் எடுத்துக்க.
அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போ. ஏப்பா இதுக்கு நீங்களுமா உடந்த தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தை இப்படி எடுத்து நீங்களே நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா? எடுத்தேன் கவுத்தேன்னு நடந்தா இப்படித்தான் தெருவுல நிக்கணும். ஏன் பேயறிஞ்ச மாதிரி நீ நிக்கிற? தாலி உன் தாலி தாலியில தான் மஞ்சள் தடவை சொல்லி என் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்திய. போயா, இங்க என்ன தட்டுற? போயா. அம்மா என்னம்மா அது? என்னம்மா இதெல்லாம்? அம்மா நான் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மனசு தேத்துவிய. நீயாம்மா இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற? அம்மா என்னம்மா இதெல்லாம்? அம்மா என்னம்மா இது? மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டு வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கியே. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ. அண்ணா நானா விட்டு இல்லண்ணா, நான் வாழ விட்டு இல்ல. நான் ஒரு நாள் வாழ விட்டு ஆக மாட்டேன். இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல, இந்த உலகமே இதுதான் சரி. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னங்க என்னங்க? அடடே வாங்க என் குட்டி, இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரவி. வாங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? நானா உனக்கு ஆண்டி? என்னங்க என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமாக போகுது. இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க. போக மாட்டேன். நான் போறதுக்காக வரல, உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட வாழ்க்கை தீரணும். என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை. அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ கேக்குற ஜீவனாம்சத்தை நான் கொடுக்கறேன். ஜீவனாம்சமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என் ஜீவனே நீங்க தான். நான் உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாதனமா இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க. எனக்கு நீங்க தான் வேணும். காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் மாதிரி. உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன். ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன். ஓ அவதூறால அவங்க கௌரவம் போச்சு, நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. 19 உன்னால அவங்க வேலையும் போச்சு. கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொன்னுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையும் சூனியமாக்கிட்டியடி பாவி. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா? உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் வேண்டாமா? சொல்றே. நான் உங்க மேல சுமத்துறது பழிதா? நான் சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து புள்ள மேல ஆணையா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். நீங்க உத்தமே, நீங்க உத்தமே. உங்க கால வேணாலும் விழற என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என்னங்க நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால் நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரை உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணில பிறந்தவதான். அப்பழுக்கு இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின. அவரோட அருமை பெருமையெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசத்தை ஏத்துக்கிட்டேன்.
அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல அது. காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பார். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் திறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கெட்டி மேல கெட்டி மேல அவசரத்துக்கு நான் சொல்றேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் மருதுவுக்கு சோதனை ஏற்படுத்துறாத. இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும்.